ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட விநாயகனுடைய பதிவு என்னவென்றால், நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியை விழிப்படியும் செய்யும் ஆற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு என்பதை அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் மகிழ்ச்சியான சம்பவங்களும் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும் என்றால் மிகையாகாது. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய விசேஷங்கள் மற்றும் பஞ்சாங்க குறிப்பை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். முதலிலே இன்றைய நாள் 5/3/2026 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மாசி 21வது நாள், சுப முகூர்த்த நாள். கோவை கோணியம்மன் பாரிவேட்டைக்கு எழுந்து அருளல், காங்கேயம் முருகப்பெருமான் விளையாட்டு விழா, துவிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, துவிதியை மாலை 6:04 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் காலை 9:09 வரை. யோக மரண சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் சதயம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மூல நட்சத்திரத்திலே பிறந்த தோஷம் நீங்க. 27 நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் தோஷங்கள் அதிகம் என்று கூறுவார். பொதுவாக மூல நட்சத்திரம் உள்ளவர்கள் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை திருதி திதி அன்று மற்றும் தசமி திதியில் பிறந்தாலும் அல்லது சுக்கிலபட்ச வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தாலும் பிறந்த வீட்டிற்கு புகுந்த வீட்டிற்கு அவ்வளவு சிறப்பு ஏற்படாது. மேலும் மூல நட்சத்திரத்தில் செவ்வாய், புதன், சனி ஆகிய கிழமைகளிலே பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் அதிர்ஷ்ட வாய்ப்பை இழப்பார்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை வேளையிலே பிறந்தால் அவர்களுடன் பழகுவதற்கு கஷ்டம் வரலாம். மாலை வேளையில் பிறந்தால் அவர்கள் தாய் பிறந்த வீட்டிற்கு கஷ்டம் வரும். இது போன்ற தோஷங்கள் இருப்பதால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர் திருமணம் ஒரு தடையாக மாறிவிடுகிறது. பரிகாரம் வாயிலாக இந்த எளிய தோஷத்தை கடைபிடித்து அதை சீர் செய்யலாம் என்று அகத்தியர் உள்ளிட்ட சித்தர்கள் வழிகாட்டி உள்ளனர். முதலாவது பரிகாரம், சிவன் கோயிலிலே தல விருட்சத்தில் உள்ள வேர் பகுதியில் உள்ள ஒரு மண் கைப்பிடி, விநாயக பெருமானின் தலையாய் விளங்கும் யானை மிதித்த இடத்தின் மண் ஒரு கைப்பிடி, பால் சுரந்து கொண்டிருக்கும் பசுவின் கால்பட்ட இடத்திலே ஒரு மண் ஒரு கைப்பிடி, பாம்பு புற்று அல்லது ஏதாவது ஒரு புற்று மண் ஒரு கைப்பிடி, வயல்வெளி அல்லது கண்மாயில் உள்ள நண்டு வலையில் புற்று மண் ஒரு கைப்பிடி, கண்மாய் அல்லது ஊரணியில் உள்ள மண் ஒரு கைப்பிடி,
ஆற்றுப்படுகை மண் ஒரு கைப்பிடி அல்லது கடற்கரை மண் ஒரு கைப்பிடி. ஓடைகளில் உள்ள மண்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த 7 வகையான மண்ணை ஒரு பாத்திரத்தில் சேமித்து சிறிது தண்ணீர் கலந்து பிசைந்து வைக்க வேண்டும். மூலம் நட்சத்திரம் பிறந்தவர்கள் மேற்படி மண்ணை உடல் முழுக்க தடவி 45 நிமிடங்கள் கழித்து குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்த 90 நாட்களுக்குள் திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு பிறகு நல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மூலம் நட்சத்திரம் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும். மூல நட்சத்திரத்தில் பிறந்து மேற்படி பரிகாரம் செய்யாமல் திருமண வாழ்க்கையிலே கஷ்டப்படும் ஆண் பெண் இருவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொண்டு வறுமை நீங்கி வாழ்க்கையில் நல்ல வளம் பெறலாம். நாளைய தினம் பேய், பிசாசு போன்ற துஷ்ட தேவதைகளிலிருந்து விடுபட அதற்கு உண்டான பரிகாரம் என்ன, கிரக இணைவுகள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாகத்தை, ஒருவர் படுகின்ற அசிங்கம், அவமானம் மற்றும் ஒருவர் வாங்கிய கடன், ஒருவர் பெற்ற வழக்கு, வியாதி, இதெல்லாம் எப்படி வரும் என்ற அடையாளத்தை காட்டுகின்ற ஒரு பாவம் தான் 6ஆம் பாவம். லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது பகுதியாய் இது திகழ்கிறது. இன்றைய தினம் 6லே சந்திரன் இருந்தால் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய், ஜலதோஷம், வாதம், இரத்த சம்பந்தப்பட்ட நோய், சீதளம், தோல் சம்பந்தப்பட்ட நோய் உருவாகும். 6லே செவ்வாய் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், இரத்த புற்று, பிளட் பிரஷர், கண் எரிச்சல், கீழ்வாதம், விஷம் சம்பந்தப்பட்ட நோய்கள். 6லே புதன் இருந்தார் நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட மனநோய், தோல் பிரச்சனை, கண், மூக்கு, கழுத்து, சளி, இருமல், வெண்குஷ்டம். 6லே குரு இருந்தார் சர்க்கரை வியாதி, காது சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், புற்றுநோய். 6லே சுக்கிரன் இருந்தால் கிட்னி பிரச்சனை, பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய், சிறுநீர் கழிப்பதிலே ஏற்படும் பிரச்சனை, வாத நோய்கள். 6லே சனி இருந்தால் வாத நோய், வலிப்பு நோய், யானைக்கால் நோய், காலிலே ஏற்படும் உபத்தரும், வயிற்று வலி, சளி, குளிர்ச்சி, காய்ச்சல், இருமல் உண்டாகும். 6லே ராகு இருந்தால் இருதய நோய், விஷ சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், குடல் நோய், குஷ்டம், தோல் சம்பந்தப்பட்ட நோய். 6லே கேது இருந்தால் வெட்டுகாயம், அம்மை, அஜீரணம், வயிற்று வலி, விஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புண், உடல் வலி ஆகியவை. சூரியன் 6லே இருந்தால் சூரிய தசாவில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரும், மூலமும் ஏற்பட வாய்ப்பு. சூரியன் 8ல் நிற்க இந்த வாய்ப்பு அதிகமாக அந்த ஜாதகரை தாக்கும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே வாக்கியபடி சனி பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு ஏற்றம் வரும், சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள், 12 ராசிகளுக்குரிய பொது பலனை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மார்ச் 6ஆம் தேதி நிகழ இருக்கின்ற வாக்கியபடி திரு நல்லாறு பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மார்ச் 6ஆம் தேதி மாசி 22 வெள்ளிக்கிழமை அன்று காலை 8:24 மணிக்கு தனது சொந்த வீடான கும்பராசியில் இருந்து வெளியேறி குருவின் வீடான மீன ராசிக்கு பெயர்ச்செடுகின்றார். சனி பகவானின் தாக்கம் குறைய சனிக்கிழமைகளிலே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். முதலிலே மேஷ ராசி 12வது இடமான மீனத்திற்கு சனி பகவான் செல்வதால் விரய சனி இவர்களுக்கு ஆரம்பமாகிறது, தொடங்குகிறது. சுப செலவுகள் அதிகரிக்கும், வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும், முதலீடுகள் அதிக கவனம் தேவை. ரிஷப ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு சனி வருகிறார். இது ஒரு பொற்காலம், பொருளாதார நிலை உயரும், நிலுவையில் இருந்த பணங்கள் கைக்கு வரும், வேலையிலே பதவி உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். வேலை பளு அதிகரித்தாலும் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு. கடகம், உங்கள் அஷ்டம சனி முடிந்து 9வது இடமான பாக்கியஸ்தானத்துக்கு சனி செல்லுகின்றார். நீண்ட கால தடைகள் விலகும், தந்தை வழியிலே நன்மைகள் உண்டாகும், ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர். சிம்மம்,
சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்து சனி தொடங்குவதால் உடல் நலத்திலே அக்கறை காட்டுவது அவசியம். வீண் வாதங்களை தவிர்க்கும். அதே சமயம் விபரீத ராஜ யோகத்தால் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட லாபங்கள் கிடைக்கக்கூடும். கன்னியா ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்திற்கு சனி வருகிற கண்டக சனி என்று இது அழைக்கப்படுகிறது. கூட்டாளிகளுடன் சிறு கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த திருமணங்கள் தற்போது கைகூடும். துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு சனி பகவான் செல்வது ஒரு சிறந்த யோகமாகும். எதிரிகள் ஒழிவார், நோய் நீங்கும், வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள், சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சனி வருகிறார். இது பஞ்சம சனி காலமாகும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கு மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு சனி செல்வதால் இது அஷ்டாஷ்டம சனியின் காலம். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வீடு அல்லது வாகனங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை நிமித்தமாய் அலைச்சல்கள் இருக்கும். மகர ராசிக்கு 7.5 சனி முழுமையாய் முடிந்து 3ஆம் இடமான வீரிய ஸ்தானத்திற்கு சனி வருகிறார். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். இளைய சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கும். அனைத்து முயற்சிகளும் வெற்றி காண்பீர்கள். கும்ப ராசிக்கு பாத சனி 7.5 சனியுடைய கடைசி கட்டம் தொடங்குகிறது. பேச்சில் நிதானம் தேவை. பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் சேமிப்பு குறையலாம். குடும்ப உறுப்பினர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீன ராசிக்கு ஜென்ம சனி 7.5 சனியின் 2ஆம் கட்டம் தொடங்குகிறது. அதிக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. திட்டமிட்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியை எட்ட முடியும். இப்படிப்பட்ட கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலேயே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கலந்து எல்லா வல்ல முருகப் பெருமான் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சகோதரர் பணம் கேட்டு நச்சரிப்பாக தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க காரியம் அனுகூலமாய் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் வாடிக்கையால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9 ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பாக தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்து விற்பனை வழக்கம் போல் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் தேவை. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் நடக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரத்தில் நிறைவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாய் நடக்கும். ஆன்மீக பணிகள் நாட்டம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்தில் நிறைவு இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சற்று நிதானமாகவே நடக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கு வியாதி இருந்தால் அதற்கு பொருத்தமான நபர்கள் கிடைத்து அது கட்டுப்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழல் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இப்போது முன்னேற்ற நிலையை காண்பார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்து இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்து புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற சூழல் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்து உத்தியோகத்தில் இப்போ நல்லதொரு முன்னேற்ற நிலையை காண்பார்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும்.
நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் கலகலப்பு காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார். இதனால் மனதிலே இருந்த கவலைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் கலகலப்பு காணப்படும். வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து செல்வார். இதனால் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உறவினர் வருகை இருக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வழக்கில் நிதான போக்கு காணப்படும். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்களால் நன்மை உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6 ஆகும். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறவினர் வருகை இருக்கும். பிள்ளைகள் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த வழக்குகள் நிதான போக்கு காணப்படும். எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் நன்மை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று கலைத்துறையினர் எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் லாபம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6 ஆகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கலைத்துறையை எதிலும் ஈடுபடாமல் ஒதுக்கி சென்றால் மற்றவருக்கு விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள். கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலால் லாபம் கூடும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அரசியல் துறையில் வாக்கு வன்மையால் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரும். எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அரசியல் துறையினர் வாக்கு வன்மையால் உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு வரவேண்டிய பணம் வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும். இழுபறியாக இந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகம் உண்டாகலாம். உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. பொருள் வரத்து கூடும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சந்தேகங்கள் உண்டாகலாம். உடனுக்குடன் அவற்றை கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருள் வரத்து கூடும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நல்லதொரு நிலைமை உண்டாகும். அவர்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பார்கள். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பணவரத்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் விலகும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரத்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். புராட நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்ப்புகள் விலகும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் பேச்சின் இனிமை புத்திசாலித்தனம் இவற்றால் முன்னேற்றத்தை பெறுவர். சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்றுமதி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் பேச்சின் இனிமை புத்திசாலியும் இவற்றால் முன்னேற்றத்தை பெறுவார்கள். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஏற்றுமதி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் மற்றும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த இவர்கள் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள். இன்று எடுத்த வேலையில் மிக சரியாக செய்து நல்ல பெயர்களை எடுப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி அடையும் விதமான சம்பவங்கள் நடக்கலாம். உறவினர்கள் மூலம் தேவையான உதவியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எடுத்த வேலைகள் மிக சரியாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள்.
உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த குடும்பத்தில் இருந்து இறுக்கம் நீங்கி மன மகிழ்ச்சி அடையும் சம்பவங்கள் நடக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர் மூலம் தேவையான உதவி கிடைக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.